கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் எங்களை இம்மட்டும் காத்து வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாராட்டின தயவு, இரக்கம், கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த 40 நாட்கள் தவக்காலத்தில் கடவுள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய திரு சமூகத்தில் கொண்டு வந்து உடைய வார்த்தைகளின் வழி எங்களை நிரப்புவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் உடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் உள்ளங்களை ஒருமுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆராதனை கீதங்களில் 932வது பாடல், அற்புதர் 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 இயேசு அற்புதர் என்ற பாடலை பாடுவோம். ஆராதனை கீதங்களில் 932வது பாடல். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரிய அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரிய அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார்
ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த 40 நாள் இதிலிருந்து காலத்தை துவக்கி கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடவுள் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட கடவுள் இணைந்து ஆண்டவர் நம்மோடு கூட பயணித்து வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அற்புதர் என்பதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அவருடைய நன்மையான காரியங்களை உணர்ந்தவர்களாய் துதிப்போம். நம்முடைய வாழ்வில் வந்த எண்ணறிந்த துன்பங்கள் போதும் கர்த்தர் நம்மை காத்தார். உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவ்விதமாய் அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட நிற்கும். ஆண்டுடைய வார்த்தைக்கு அற்புதமான வழிநடத்துதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் வேதனை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிலெல்லாம் விடுதலை வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும்படியாய், ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மை தொடும்படியாய், அபிஷேக நுகங்களை முறிக்கும்படியாய் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னுடைய குடும்பத்தை விடுதலையாக்கும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அடிமைப்பட்டிருக்கிற காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், ஆண்டவரே தீய நண்பர்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் எங்களை விடுவிக்கும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நமது சாலமங்கலம் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளிலே இன்றைக்கு ஆலயத்தினுடைய வாசக்கால் வைக்கிற இன்றைக்கு காலையில் வைக்க போகிறாங்க. ஜன்னல்கள் வாசக்கால் வைக்கிற பணி, அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை கடவுள் இம்மட்டுமாய் அற்புத விதமாய் அதிசய விதமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் அந்த வாசக்கால் முகப்பு வாசக்கால் வைக்கிற பணிக்காக ஜெபிப்போம். அதை கட்டி கொடுக்கிற விருகம்பாக்க திருச்சபைக்காக, ஆயர் மற்றும் சேகர குழுவுக்காக, இறை மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் கர்த்தரால் ஏவப்பட்டவங்க ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். சாலமங்கலம் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக, குறிப்பாக இன்றைக்கு வாசக்கால் வைக்கிற பணிக்காக யாராவது ஒருவர் துரிதமாக ஜெபிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென்
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சாலமங்கலம் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்த போவதற்காய், குறிப்பாக இன்றைக்கு ஆலயத்தினுடைய முகப்பு வாசக்கால் வைக்கிற பணியை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காய், இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக, இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். திரு ராஜேந்திரன், ராஜேஷ்குமார் ஜி, ராஜ்குமார், ராகேஷ் ராஜ், ஐசக், ரால்ஃப் மார்டின், இந்த 5 குடும்பங்களுக்காய் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ராஜேந்திரன், ராஜேஷ்குமார் ஜி, ராஜ்குமார், ராகேஷ் ராஜ், ஐசக், ரால்ஃப் மார்டின், யாராவது ஒருவர் இந்த குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உட்காருவோம். லூக்கா 18ஆம் அத்தியாயம் 38 வாசிப்போம். யாராவது 43 வரை. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலும் இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பண்பு குணமாக இயேசுவில் வெளிப்பட்ட கரிசனையை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஆங்கிலத்தில் கன்சர்ன் என்று சொல்லுகிறார்கள். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கண்டு உணர்கின்ற ஒரு மாபெரும் மாதிரியாக இருக்கிறது. தூய ஆவியினுடைய கனிகளாக பரிவு என்கின்ற தூய தமிழில் அந்த கன்சர்ன் அல்லது கரிசனை என்கிற வார்த்தை பரிவு என்கிற வார்த்தையோடு தொடர்புடையது. கரிசனைன்னு சொல்லும் பொழுது அதில் இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கரிசனை என்பது அன்பினுடைய ஒரு நுட்பமான வெளிப்பாடு என்று சொல்லுகிறார்கள். அதாவது உள்ளிருந்து உணர்வுபூர்வமாக வெளிப்படும் செயல்தான் கருணை. ஒருத்தர் கீழே விழுந்துறாரு,
நம்ம அவரை பார்க்குறோம், பார்த்த உடனே ஐயோ கீழே விழுந்துட்டாருன்றது ஒரு இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அந்த கீழே விழுந்தவருக்கு நம்ம போய் அவரை தூக்கி அவரை நம்ம அவருக்கு நன்மை செய்கிறது அந்த கரிசனையினுடைய இரக்கத்தினுடைய அடுத்த செயல்பாடாக சொல்லப்படுகிறது. கருணை அல்லது கரிசனை என்பது தகுதியானதை கொடுப்பது அல்ல, ஒருவருக்கு தேவையானதை கொடுப்பது தான் கரிசனை என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களுடைய சின்ன தேவையாக இருந்தாலும் சரி, பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தகுதியானதை கொடுப்பதல்ல, மாறாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு கொடுப்பது. உதாரணமாக, குழந்தை நடு இரவில் வீறிட்டு அழுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி அழுகிற பொழுது தாய் எழும்புகிறாள். அதற்கு பால் கொடுக்கணுமா, அல்லது தாலாட்டு பாட வேண்டுமா, அல்லது அந்த குழந்தை வேறு எதற்கு அழுகிறது, அதனுடைய தேவை என்ன என்பதை அந்த தாயினால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தில் வெளிப்பட்டது அவருடைய தாயுள்ளம் கொண்ட அந்த அன்பு என்று சொல்லுகிறார். உடனடியாக எது தேவையோ அதை அவர்களுக்கு கொடுப்பது கரிசனை. திருமறையில் இந்த கரிசனை என்கிற வார்த்தை, கன்சன் அப்படின்றதுக்கு எபிரேய வார்த்தை ராகாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு என்னன்னா, ஒருவரிடத்தில் இரக்கம் காட்டுவது அல்லது கரிசனை காட்டுகின்ற செயல்பாடே அதை குறிக்கிறது. முழு திருமறையில் பார்க்குறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வனாந்திரத்தில் பயணித்து போகிறாங்க, அவங்களுக்கு பசி எடுக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு மன்னா தேவை. கடவுள் யாத்திராகம் 16ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் உணவில்லாமல் முறுமுறுத்த மக்களுக்கு கரிசனை காட்டுகிறார், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். இன்னும் இந்த கரிசனை என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் கருப்பை, யாத்திராகம் 33:19, எரேமியா 33:28 வசனங்களை பார்த்தோம்னா தாயினுடைய கருப்பையோடு தொடர்புடைய ஒன்றாக இந்த கரிசனை என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனால தான் ஏசாயா 49ஆம் அத்தியாயத்தில் ஒரு தாய் தன் பெற்ற பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பது கடவுளுடைய கரிசனையின் வெளிப்பாடாக பழைய ஏற்பாட்டில் அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியில் ஏழைகள் மேல் கரிசனை கொண்டவராக இருக்கின்றார். ஏழ்மையில் வாடுவோருக்கு உதவி செய்தார். பசியால் வாடுபவர்களுக்கு ஆண்டவர் உணவளித்தார். தாகத்தில் இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்த்தார். வலியால் துடிப்பவர்களுக்கு மருந்தாக இருந்தார். அச்சத்தில் வாழ்பவர்களுக்கு தைரியமாக இருந்தார். அடுத்தவருடைய துன்பத்திலே அவர்கள் உடன் இருந்து அவர்கள் மேல் தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் இயேசு ஆண்டவருடைய கரிசனையை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட லூக்கா 18ஆம் அத்தியாயத்தில் பார்வையற்ற ஒரு நபரை ஆண்டவர் குணப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவருடைய கரிசனை எப்படி வெளிப்பட்டது? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செய்தியை சொல்லும் போதும் அல்லது ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் போதும் நாம் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இப்போது ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அல்லது ஒருத்தர் நம்ம சொல்கிறத ஒருத்தர் செயல்படணும்னா அவங்கள நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்கள ஈர்க்கணும். இங்கே பாருங்கள், மார்க் 10ஆம் அதிகாரம் அதே பகுதி 47 பர்திமேயு வழியருகே அமர்ந்திருக்கிறார். அந்த சத்தம் கேட்டவுடனே யார் போகிறதுன்னு கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாசரேத்தூர் இயேசு போகிறார். நல்லா கவனிங்க, நாசரேத்தூர் இயேசு போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அங்கே இருக்கிற யூதர்களுக்கு எல்லாம் தெரியும், நாசரேத் ஊர்லேருந்து எந்த நன்மையும் கிடையாது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஊர் தான் அந்த நாசரேத். இதை செவியில் வாங்குகிற பர்திமேயு தான் இப்போ ஆண்டவரை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா, அவங்க சொன்னதை கேள்விப்பட்டதையோ அல்லது அவருக்கு சொன்னதை வச்சு அவர் பர்திமேயை கூப்பிடல. மாறா என்ன அவருடைய கூப்பிடுதல் எப்படி இருக்குதுன்னா, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். நியாயமாக அவர் கேள்விப்பட்டது நாசரேத் ஊர் இயேசு போகிறார். ஆனால் இவர் கூப்பிட்டுருந்தா அப்படி தான் கூப்பிட்டுருக்கணும். ஆனால் இவருடைய அழைப்பு என்பது எப்படி இருக்குதுன்னா, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். நான் முன்னாடி சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கரிசனை ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு செய்தியை சொல்லும் பொழுதோ அல்லது வெளிப்படுத்தும் போதோ மற்றவர்களுடைய கவனத்தை நாம் எப்படி ஈர்க்கிறோம் அதுதான் முக்கியமானது. இங்கே பர்திமேயு இயேசு ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்பது யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இந்த பகுதி அழகாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னால், யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா வந்தார். பார்வை இருந்தும் பரிசேயர்களால்
சதுசேயர்களால் மறைநூல் அறிஞர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் கண் பார்வை இழந்த பர்திமேயு ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்றார். அன்பானவர்களே, ஆக ஆண்டவருடைய கரிசனையே நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய உள்ளத்தை தொடுகின்ற வகையிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மத்திய 14ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகினார் அப்படின்னு சொல்லி மத்திய எழுதுகிறார். இறக்கப்படுவதை விட மேலானது கரிசனை. அவர் சொல்றார், சீடர்களை, நீங்கள் ரொம்ப நேரம் பணி செய்திருக்கிறீங்க, சற்று நேரம் போய் ஓய்வெடுங்க. சீடர்கள் போய் ஓய்வெடுக்கிறாங்க. ஆனால் சீடர்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்கங்கிற செய்தியை இந்த ஜனங்க கேள்விப்பட்ட உடனே அங்கே போய் அவரை நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீண்டுமாக கடவுளுடைய கரிசனை வெளிப்படுகிறது. ஏதோ தேவையில் இருக்கிறார்கள், இவங்க நோயுற்று இருக்கிறாங்க, ஆகவே இவர்களை குணப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மீண்டுமாக தம்முடைய குணமளிக்கிற திருப்பணியை அங்கே செய்கிறார். கரிசனை இயேசுவினுடைய செயல்பாடாக தேவையுள்ள மக்களுக்கு அங்கே குணமளிக்கின்றதாக வெளிப்படுகிறது. மத்திய 15ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் நான் இம்மக்கள் மீது பரிவு கொள்கிறேன் என்று சொல்லி 3 நாட்கள் அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். சீடர்கள் சொல்றாங்க, ஐயா இது பாலைவனம், இந்த இடத்துல அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதுதான் அவங்களுடைய பார்வை. ஆனால் ஆண்டவருடைய கரிசனை தாய் உள்ளத்தோடு பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆம், இயேசுவினுடைய பரிவு என்பது இரக்க செயலாக, அன்பின் வெளிப்பாடாக, கருணையின் வெளிப்பாடாக வெளிப்படுகிறது. பாவியா இருந்தாலும் எல்லாரும் சகேயுவை பாவியாக பார்த்தார்கள், மத்தேயுவை ஆயக்காரனாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய பார்வை அங்கே கரிசனையோடு அவருக்குள்ளும் ஒரு உள்ளம் இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது என்பதை கூர்ந்து பார்க்கின்ற பார்வையாக இருக்கிறது. ஏன், தன்னுடைய கடைசி நொடித்துளிகளில் கூட கல்வனை எல்லாரும் அவனை ஒரு குற்றவாளியாக பார்த்த பொழுது ஆண்டவர் இயேசு அவன் மீதும் கரிசனை கொண்டு நிலைவாழ்வை அவனுக்கு வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். தொழுநோயாளிகள் தொடக்கூடாதவர்கள் என்று இருந்த பொழுது அவர்களை தொட்டு குணமாக்கின இயேசுனுடைய கரிசனை. பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது விலக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற இயேசுனுடைய கரிசனையை பார்க்கலாம். ஆம் அன்பானவர்களே, இந்த தவ காலத்திலும் ஆண்டவர் இயேசுவில் வெளிப்பட்ட கரிசனை நமக்கு வேண்டும். தகுதி அறிந்து வெளிப்படுத்துகிற இரக்க செயல் அல்ல, தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் தேவை அறிந்து உதவி செய்கிற கரிசனை நமக்கு வேண்டும். கொலோசியர் 3ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு அன்புக்குரிய இறை மக்கள், அதற்கு இசைய கரிசனை, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைய பின்பற்றல் ஆண்டவர் இயேசுவில் வெளிப்பட்ட கரிசனை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்பட கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.